ஹாய் மக்களே, விஷன் 360 வந்துட்டு மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொழில் முனைவர்களால் ஈஸியாக தொடங்கப்பட்டாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இந்த விஷயத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கும் போது நம்மளுடைய தொழில் வந்துட்டு இன்னும் மேம்படும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய தொழில் முனைவர்களை நான் பார்க்குறேன். ஒரு சிறு தொழில் தொடங்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி யாருமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. தங்களுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எத்தனையோ இலவச சேவை செயலிகள் வந்துட்டு நிறைய இருக்குது. அதை ஓரளவு மினிமமாக கூட அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு கம்பெனி வளரணும் அப்படின்னா பெரிய அளவில் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான செலவெல்லாம் செய்கிறதெல்லாம் ஓகே. நமக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான செயல்களை யூஸ் பண்ணுறது. நான் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக 5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நமக்கு வாட்ஸ்அப்போட பயன்பாடு நிறையா வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத உருவாக்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் பொதுவாக என்கிட்ட வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க என்னோடய லொக்கேஷன் கேட்டாங்கன்னா நான் சொல்கிற விஷயம் என்ன சொல்லுவேன் தெரியுமா? முதல்ல நீங்கள் ஏன் நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அப்போ தான் என்னால் அவங்களுடைய ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். வந்த உடனே என்ன பண்ணுவேன், அவங்களுடைய நேமை சேவ் பண்ணி ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவேன். ஆல்ரெடி இது வரைக்கும் ஒரு 11 ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை அந்த மாதிரி என்னுடைய மொபைல் ஃபோனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எப்போ எல்லாம் மெசேஜஸ் தேவைப்படுதோ அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸே என்ன செய்வேன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டையும் நான் பிரித்து வச்சுருவேன். தமிழ் பேசுகிறவங்க, இல்லை மற்ற கம்யூனிட்டி பீப்புள், பிஸ்னஸ் ஓனர்ஸ், இல்லை எம்ப்ளாய், இல்லை பெரிய கம்பெனி ஓனர்ஸ், விஐபி கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி பிரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான மெசேஜஸ்லாம் நான் அதில் அப்படிங்கிற நேரத்தில் என்னுடைய மெசேஜஸ் எல்லாத்தையுமே அனுப்ப முடியும். ஒருவேளை நீங்கள் என்னுடைய வாடிக்கையாளராக இருந்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன எந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணினாலும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு 1000-1500 பேருக்கு சென்றடையக்கூடிய அந்த வாய்ப்பை நான் ரெடி பண்ணேன். ரொம்ப சிம்பிள். ஒரு க்ரோசரி வச்சுருக்கோம், இல்லை ஒரு லாண்ட்ரி வச்சுருக்கோம், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், இல்லை ஒரு டெக்னிக்கல் சர்வீசஸ் வச்சுருக்கோம், இல்லை வேறு எந்த கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ChatGPT கேட்டால் நிறையா சொல்லும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் எதையும் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நாம் மனசு ஒத்துக்கிறதே இல்லை. குறிப்பாக நம்ம பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நண்பர்கள் அதை செய்கிறதே இல்லை. ஸோ கட்டாயம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை நாம் சரியாக பயன்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இதில் பெரிய செலவுங்கிறதும் கிடையாது, இது உங்களுக்கு தெரியும். இதை ஒழுங்காக உருவாக்குறதன் வாயிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் தொழிலை அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களால் கொண்டு போக முடியும். பெரிய அளவில் இல்லைனாலும் குறைந்தபட்சம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, லிங்க்டின் இந்த மாதிரியான பிளாட்ஃபாரங்களையாவது உங்கள் பிஸ்னஸ்க்காக உபயோகப்படுத்துங்க. உங்கள் பிஸ்னஸோட வளர்ச்சியை அனுசரித்து அதை அடுத்த கட்டத்துக்கு அப்படியே கொண்டு போங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியா அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறொரு தொழில் சம்பந்தமான முக்கியமான டீட்டெயில்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.